உடையவன் 6ல் உட்காந்துருக்கார் குரு மிதுனத்தில். அவர் கடகத்தில் வந்தால் நமக்கு ரிலீஃப். மிதுனத்திலே இருந்தாலுமே 9ஆம் பார்வையாக நம்முடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் ராகு சனி இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. அதிசாரமாக கடகத்துக்கு வந்தாலுமே நமக்கு ஒரு நல்லதை தான் செய்வார். ஏன்னா மகர ராசி அவருக்கு நீச்ச வீடாக இருந்தாலுமே பார்வை நல்ல பார்வை, குருவனுடைய பார்வை நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது. அதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படணும் அப்படின்னா வீட்டில் ஏதாவது நமக்கு பிடித்த ஸ்லோகங்களை ஈவினிங் 6லேருந்து 8க்குள்ளே போட்டுடுவாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி தான். கந்தசஷ்டி கவசமாக இருக்கலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமமாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சது நரசிம்ம கவசமாக எந்த கவசமோ இருந்தாலும் ஒன்று ஏதாவது ஒரு டிவியோ இதுவையோ யூடியூபையோ ஆன் பண்ணி விட்டுட்டு அதை கேட்டுடுவாங்க. எஸ்பெஷலி வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாள் நீங்கள் போடுங்க. மற்ற நாளில் கூட அவ்வளோ டைம் இருக்குமோ இருக்காதோ இது பண்ணாதீங்க. இதுக்கு மெயினாக இதை போட்டுருவாங்க. இது நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடியது குருவனுடைய தசை இருப்பவர்களுக்கு. இது குரு தசை என்ற பொருளுக்கு. ராகு தசை என்ற பொருளுக்கு என்ன பண்ணணும்? ராகு தசை என்ற பொருளுக்கு மெயினாக ராகு உத்திராட நட்சத்திரத்துக்கு வேணால் ஒரு 20 வயசுக்கு மேலே வரலாம். திருவோண நட்சத்திரத்துக்கு மேபி